Hello friends, welcome to Learners Portal. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா HURL ல ரிலீஸ் ஆயிருக்க ரிசல்ட் நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ல நிறைய போஸ்ட் இருக்கு. ஸோ அந்த என்ன போஸ்ட் இருக்கு, எவ்வளோ பொசிஷன்ஸ் இருக்கு, அதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேனேஜர் அண்ட் டிசிப்ளின் வந்து கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. which requires degree in engineering with 60% of marks கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி மேனேஜர் இன் கெமிக்கல்லையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லெவல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜினியர் இன் கெமிக்கல் லெவலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 வேகன்சிஸ் இருக்குது. ஃபுல் டைம் இன்ஜினியரிங் டிகிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 2 years. அண்ட் கெமிக்கல்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேகன்சிஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 10 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் டைம் ரெகுலர் இன்ஜினியரிங் டிகிரி இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல், electronics and instrumentation, electronics and communication, electronics and control அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்ட்ரீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீம்ஸில் வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ப்ளஸ் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஃபீஸர் லெவலில் இருக்க வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்துட்டு என்ஜினியரிங் டிகிரி தான் கேட்டிருக்காங்க வித் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 2 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் லெவல், கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் லெவல், ஃபினான்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வேகன்சிஸ், நிறைய போஸ்ட் இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம எலிஜிபிளாக இருக்கோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் லெவலில் ஒரு வேகன்சி இருக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் ஹியூமன் ரிசோர்ஸில் 1 வேகன்சி இருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் கொடுத்துருக்காங்க. நேச்சர் ஆஃப் பீரியட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ 1 year ப்ரொவிஷன் பீரியடில் இருப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரெனுமரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம போய் அதில் வந்து கரியர்ஸை கிளிக் பண்ணி நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து செக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் எல்லாமே இருக்கும். அதையும் உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஒரு ஃபோட்டோகிராஃபும் நம்மளோட சைனும் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஃபைல் சைஸ் அண்ட் ஃபார்மேட் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்னா ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து 21st of April ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் லாஸ்ட் டேட் அப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா May 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கு வந்து நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த மாதிரி கரியர்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இதில் நமக்கு இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு இந்த லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை யூஸ் பண்ணி லாகின் பண்ணணும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு ஐடி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். இல்லை அப்படின்னா கிளிக் டு ரெஜிஸ்டர் அப்படின்ற லிங்க்கை கொடுத்துட்டு இங்கே ஃபர்ஸ்ட் நம்மளோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும். நேம் வந்து ஸ்டாண்ட் பண்ணி பர்சனல் பர்டிகுலர்ஸ், அட்ரஸ், மெயிலிங் அட்ரஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஒன்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கேட்குவாங்க, அதை நம்ம அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் அதனுடைய ப்ரிவ்யூ அண்ட் ஃபைனல் சப்மிஷன். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணியிருக்க க்ரெடென்ஷியல்ஸை வச்சு இங்கே நம்ம லாகின் பண்ணி இந்த அப்ளிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.